ஒன்னாம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசி. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். சங்கீதக்காரன் ஆரம்பிக்கும் போது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படி சொல்லி 3 பேர் மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா சில வார்த்தைகளை கீழே சொல்லிட்டு போனோம். இந்த 1ஆம் சங்கீதம் எழுதப்பட்டது தாவீது தான் அப்படின்னு இல்லை. 3ஆம் சங்கீதத்துடைய தலைப்புல தான் தாவீது எழுதின சங்கீதம் அப்படி சொல்லி இருக்குது. அப்புறம் 4ஆம் சங்கீதத்திலையும் ராக தலைவனுக்கு ஒட்டுப்பட்ட வாத்தியத்தை சொல்லி தாவீதின் சங்கீதம் அப்படி சொல்லியிருக்கு. ஒவ்வொரு சங்கீதம் எழுதும் போது அது மேல ஒரு சின்ன தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பை வச்சுதான் யார் அந்த சங்கீதத்தை எழுதினாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். ஆகவே இந்த 1ஆம் சங்கீதமும் 2ஆம் சங்கீதமும் இன்னார் தான் எழுதினாங்க அப்படி இல்லை, ஆனா தாவீது தான் எழுதணும் அப்படி சொல்லி நம்புறாங்க எல்லாரும். அது எனக்கு தெரியாது. ஆனா இது தேவனுடைய வார்த்தை. அவன் ஆரம்பிக்கும் போது, இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே அவன் சொல்றான், துர்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில நில்லாமல், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இந்த 3 பேரும் நாம் ஆலோசனையில் நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. இப்ப இவங்களுடைய ஆவிகள் எப்படிப்பட்டது? முதலாவது துர்மார்க்கம். துர்மார்க்கருடைய ஆலோசனைகள் ஏன் நடக்கக்கூடாது? யார் அந்த துர்மார்க்கர்? துர்மார்க்கருடைய ஆவி என்ன? அவங்களுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? அவங்களுடைய ஆவியும் அவங்களுடைய சுபாவமும் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? முதலாவது அதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்குள்ள அந்த துர்மார்க்கத்தின் காரியம் இருக்கா? இல்லைன்னா துர்மார்க்கரோடு நாம சேரலாமா? துர்மார்க்கர்கள் எப்படிப்பட்டதான ஆலோசனை தருவாங்க? அவங்களுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ஆலோசனை தருவாங்க. துர்மார்க்கர்களுக்கு எப்படிலாம் காரியம் நடக்கும், அவர்கள் துர்மார்க்கராக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் சம்பவிக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் நமக்கும் நடக்குது, அப்படிதான் நான் என் வாழ்க்கையில இருக்கு, என் குடும்பத்திலையும் அப்படிதான் இருக்குன்னாக்கா, இதுல இருந்து நம்ம சந்தேகமே பட வேணாம், நானும் ஒரு துர்மார்க்கனா இருக்கிறேன் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணி, அப்ப நான் என்ன செய்யக்கூடாது? உடனடியா தேவ ஆலோசனைக்குள்ள வந்து ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து அந்த நிலவரத்தை மாத்திக்கொள்ளும். அப்ப இவங்க 3 பேரையும் சொல்லிட்டு இவங்களுடைய காரியத்துக்குள்ள இன்வால்வ் ஆகாம நீங்க வெளியே வரணும் அப்படி சொன்னா, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். அப்படியானாக்கா மனுஷனுடைய ஆலோசனைகளை நம்ம தள்ளி விட்டுட்டு கர்த்தருடைய வேதத்துல நாம படிக்க ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லும். அப்ப துர்மார்க்கருடைய ஆலோசனை நமக்கு வராது. அப்ப மாம்சத்துல இருக்கிறதான மனுஷர்கள் நமக்கு ஆலோசனை சொன்னா அது கேடுபாடா மாறிடும். அதனால வேதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் படிச்சு தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் போது அதுல இருந்து வர்றதான ஆலோசனை இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மள நீதியின் பாதையில கொண்டு போகும், பரிசுத்தமான பாதையில நம்மளை வழி நடத்தும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால்தான் துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடந்துடாதீங்க. அப்ப துர்மார்க்கருடைய ஆலோசனை நடந்தா என்னாலும் வரும். துர்மார்க்கருக்கு என்ன சம்பவிக்கும் அப்படி சொன்னா, யோபுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். முதலாவது துர்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும் அப்படி சொல்லியிருக்கு. விளக்கு அப்படி சொன்னா என்ன? ஒண்ணு, நம்முடைய பிரகாசமான வாழ்க்கை, அது கூட விளக்கு தான். விளக்கை கொளுத்தி அப்ப அவன் தண்டின் மேல் வைத்தால் முழு பட்டணத்துக்கும் வெளிச்சம் உண்டாகும், இல்லைன்னா வீடு முழுவதும் வெளிச்சம் தரும். அப்போ நாம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீடு நம்ம நிமித்தம் வெளிச்சமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதான் விளக்கு. அவன் விளக்கு அணைந்து போகும்.
அப்போ எந்த துர்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும், எதில் அணைந்து போகும் அப்படி சொல்றாங்க அப்படி சொன்னாக்கா, நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 20:20 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்குது, தன் தாயும் தகப்பனையும் பரிகாசம் பண்ணி அடிக்கிறவங்க, அவங்களுடைய ஆலோசனைகளை தள்ளி விடுறவங்களுடைய தீபம் காரிருள் அணைந்து போகும் அப்படி சொல்லியிருக்குது. அப்போ தாய் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிறதான மனுஷர்களை கூட இந்த துர்மார்க்கர் லிஸ்ட்ல கொண்டு வந்துடலாம். படி 20:20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போகும். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம், அதுதான் விளக்கு, அது அணைந்து போகும். எதுல அணைந்து போகுமா? காரிருள்ல அணைந்து போகும் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப முதலாவது ஒரு மனுஷனுக்கு விளக்கு அணைஞ்சு போகுது அப்படி சொன்னாக்கா, முதல் அவன் எதனால அணைஞ்சு போகுது அப்படி சொன்னா, தன் தாயும் தகப்பனையும் தூசிக்கிறாங்க. பெத்தவங்களை தூசிக்கிற ஒரு அனுபவம் யாருக்குள்ள வருதோ அவங்களுடைய ஜீவியத்தில் முதலாவது பிரகாசம் போயிடும். அவங்க என்னதான் டேலண்ட் உள்ள ஆளா இருந்தாலும், திறமைசாலிகளா இருந்தாலும், அந்த திறமை அவங்களுக்கு பிரயோஜனமற்றதாய் மாறிடும். என்னுடைய தீபம் பிரகாசமா இருந்துச்சுன்னா மற்றவர்கள் அந்த வெளிச்சத்துல இருப்பாங்க, மற்றவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பாங்க. அப்பன்னா நான் பிரகாசமா இருக்கேன், எல்லாருக்கும் பிரபலமா இருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருப்பேன். என் தீபம் காதுகள்ல அணைந்து போகுது அப்படி சொன்னா நானே இருட்டுக்குள்ள போயிடுவேன், யாரு கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன், பிரகாசமாவும் இருக்கா, யாருக்கும் என்னன்னு தெரியாது. புருஷோத்தமன் யாரு, அது யார் அவர் யாருன்னு அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி ஆயிடும். அப்படி நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம ஒரு தீபம், அதாவது விளக்கு என்ன செய்யக்கூடாது, அணைந்து போகக்கூடாது. அப்போ சாதாரணமான விஷயம் தானே இது, சாதாரணமான விஷயம்தான். ஆனா இந்த சாதாரணமான விஷயத்த கூட நாம பெருசா இழுக்கணும். இது ஒரு அற்பமான காரியம், இதுல எப்படி நடந்துருமா அப்படி சொல்ற மாதிரி வந்துடக்கூடாதே. அதே நீதிமொழிகள் 17:31-30 வாசிக்கும் போது, தன் தகப்பனும் பரிகாசம் பண்ணி தாயினுடைய கட்டளை அசட்ட பண்ணலுடைய கண்களை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் அப்படி சொல்லியிருக்கு. 30வது அதிகாரம் 17வது வசனம். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். இவங்க அத்தனை பேரும் துர்மார்க்கருடைய லிஸ்ட்ல வருவாங்க. தகப்பனை பரிகாசம் பண்ணி தாயுடைய கட்டளையை அசட்டை பண்றவங்களுடைய கண்களை, அப்படி சொன்னா இவங்க கண்கள் என்ன ஆகும்? நதியின் காகங்கள்னு சொன்னா என்ன? இந்த உலக சிற்றின்பங்கள், இந்த உலக ஆசா பாசங்கள், இதான் நதியின் காகங்கள். ஏன்னா அந்த காகங்கள் அது உள்ள இருக்கிற மீன்களை இஷ்டமாய் சாப்பிடும், பிரியமாய் சாப்பிடும். அப்போ இந்த காகங்கள் என்ன செய்யுது? அவங்களுடைய கண்ணை பிடிங்கி எடுத்துது, ரெண்டு பேரும். அப்போ இவங்க அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய தரிசனம் இல்லாம, அதாவது நம்முடைய வாழ்க்கை இனிமேல் என்ன சம்பவிக்க போகுது, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்ப போறோம் அப்படின்ற தரிசனத்தை அடைஞ்சிருவாங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. கண்ணை புடுங்குறோம் அப்படின்னா அவங்க கூட அலைய மாட்டாங்க, கண்ணு தெரியதான் செய்யும். ஆனா ஆவிக்குரிய அனுபவத்துல அவங்க லைஃப் போயிடும். நம்ம இப்படி இருக்க போறோம், இப்படி எல்லாம் கற்பனை பண்ணுவாங்க இல்லையா, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கற்பனை எல்லாம் ஒன்னெல்லாம் போயிடும். தரிசனம் இல்லாம இருப்பாங்க, பின்பால் காரியங்கள்ல அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப நதியின் காகங்கள் அவங்க கண்ணை பிடுங்கிடுமா. ரெண்டாவது, அந்த கண்ணை உள்ள வச்சு நமக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணி மறுபடியும் கண்ணு தெரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக அதை கூட பண்ணக்கூடாது அப்படி சொல்லி கழுகின் குஞ்சுகள் அதை சாப்பிடுமா. நதியின் காகங்கள் அதை பிடுங்குது, ஆனா அந்த நதியின் காகங்கள் அதை தின்னல. ஆனா சாப்பிடுறது யாரு? கழுகின் குஞ்சுகள். அப்ப கழுகின் குஞ்சுகள் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? பிசாசினுடைய வல்லமை. அப்ப உனக்கு மறுபடியும் தரிசனமே இல்லாத அளவுக்கு அவன் என்ன செய்யறான்? உன் கண்ணை சாப்பிட்டுறான். அவங்க தான் துர்மார்க்கம். முதல்ல இந்த அனுபவங்கள் இல்லாம போயிடும். பரிகாசம் பண்றது, அசட்டை பண்றது, தள்ளி விடுறது, ஆலோசனை அசட்டை பண்றது, இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாமே இப்ப நம்ம அட்வைஸ் பண்ணாவே அது அவங்களுக்கு ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா. அப்ப துர்மார்க்கருடைய லிஸ்டுக்குள்ள இவங்க வந்துருவாங்க. முதல் ஏன் அவங்க விளக்கு அணையுது? அப்படிப்பட்டதான ஆட்கள் உள்ள ஜீவியத்தை பாருங்க, எல்லாமே டம்மியா, எல்லாமே அவங்க மூளை, அவங்க செய்யறதான கிரியை, அது எல்லாமே மற்றவங்களுக்கு
அது வேண்டாத, இது இன்னும் இப்படி பண்றாங்க, இதெல்லாம் இப்படி பண்றாங்க, இதெல்லாம் இப்படி பண்றாங்கன்னு ஒரு மாதிரி வேதனையும் கசப்பையும் உண்டா. பெத்தவங்களுக்கே கசப்பு உண்டாகும், அப்ப அடுத்தவங்களுக்கு, பெத்தவங்களுக்கே கசப்பு உண்டாகுதுன்னா அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது இன்னும் பயங்கரமா இருக்கும். ஒருவேளை நம்ம கூட சேர்ந்த துர்மார்க்கம் சந்தோஷப்பட்டுக்கலாம், துர்மார்க்கரோட துர்மார்க்கம் சேரும்போது சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஆனா அது நல்ல ஜனங்களுக்கு அவங்க பண்ற ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால முதலாவது துர்மார்க்கருடைய நிலவரம் என்ன? அவங்க தீபம் அணிந்து போவாங்க, விளக்கு அணைஞ்சிடும், அதை ஏற்ற முடியாது. ஏன்னா அவங்க தீபம் காரிருள்ல தானே அணையுது, பேய் தான் அவங்கள தந்திரமா அணைக்கிறான், அதனால்தான் காரிருள்ல அணையுது அப்படி சொல்லியிருக்குது. காரிருள்ல அணைஞ்சிட்டாக்க அதை ஏற்ற முடியாது, யாரும் அதை ஏற்ற முடியாது. அவங்க தான் மரண இருளுக்குள்ள போவாங்க. மறுபடியும் படிங்க யோபுடைய புஸ்தகம் 18:5. துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். துர்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும், அவனுடைய அடுப்பின் நெருப்பும் அணைஞ்சு போகுமா. அடுப்பின் நெருப்பு அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அடுப்பின் நெருப்பு அப்படி சொன்னா, இப்ப துர்மார்க்கன் சம்பாதிக்கிறான், நல்லா சம்பாதிப்பான், ஆனா அவங்க வீட்டுக்கு கூட பத்தாம போயிடும். அவங்க வீட்டுக்கு கூட பத்தாது, சாப்பாட்டு செலவு கூட இருக்கா. சாப்பாடு நாங்க இப்படி சம்பாதிச்சீங்களே, இவ்வளவு காசு வந்துச்சு, எங்க போச்சு? இவ்வளவு காசு சம்பாதிச்சீங்களே, எங்க போச்சு? கடமும் வட்டியும் கொடுத்தேன். இப்ப கடன் அழிஞ்சுதா? இல்ல, கடன் இருக்குது. அப்ப என்ன பண்ணீங்க? வட்டி தான் போச்சு. அதுவும் வட்டி கூட கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், முழுசா கொடுக்கல. அப்ப இப்படி இருக்கும்போது வீட்டுல எப்படி அடுப்பு எரியும்? அப்ப அவனுடைய கையின் பிரயாசங்கள் ஒண்ணும் இல்லாம போகும், அவனுடைய வீட்டின் அடுப்பும் அணைந்து போகும். நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த வசனம் படிக்கிறதும் அதோடைய வெளிப்படுத்தல் தெரிஞ்சுக்கிறதும் பெருசு இல்ல. உன்னுடைய சம்பாதனைகளும் உன்னுடைய வருமானங்களும் உனக்கு வர்றதான காசும் வீட்டுல தங்கலையா? அது தங்காம போயிட்டே இருக்குது, வருத்து ஒண்ணு கூட நிக்கல அப்படி சொன்னா நீ ஒரு துர்மார்க்கனுடைய லிஸ்டுக்குள்ள இருக்கிற. அப்ப நீ என்ன பண்ண? உடனே ஆண்டவரே மாத்து, என்ன மாத்துங்க, என்ன சேஞ்ச் பண்ணுங்க அப்படி சொல்லணும். என்ன சேஞ்ச் பண்ணுங்க, இந்த ஒரு இடத்துக்குள்ள நான் இருக்கக்கூடாது, எனக்கு என் விளக்கம் அணையக்கூடாது, என் வீட்டுல இருக்கிறதான அடுப்பின் நெருப்பு கூட அணையக்கூடாது. அப்ப அடுப்பின் நெருப்பு எரியுது அப்படி சொன்னா அவங்க வீட்டுல எல்லாம் இருக்கு, குறைவு இல்லை, அவங்க சமாதானமா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல அடுப்பின் நெருப்பு எரியுதுன்னா எந்த குறைவும் இல்லாம சமாதானத்தோட சந்தோஷத்தோட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்க வீட்டு அடுப்புடைய நெருப்பு அணைஞ்சு போகுது அப்படி சொன்னா சமாதானம் இல்லை, குறைவுபட்டு இருக்குது. அந்த நெருப்பு எரியறதுக்காக ஏதாவது அவங்க பிரயாசப்படுவாங்க. அப்ப ஏதாவது பிரயாசப்படுவாங்கன்னா இவங்க கிட்ட இல்லாததை போய் பொறுக்கி கொண்டு வரணும். அப்ப அந்த அடுப்பை எரிய வைக்கிறதுக்கு நெருப்பு வேற எங்கன்னா தானே கொண்டு வரணும். இவங்க தான் தோட்டத்துல இருந்தா தான் எடுத்துருவாங்களே, வேற எங்கேயாவது போய் கொண்டு வரணும்னா வேற யாருக்கிட்டையாவது கடன் வாங்கணும். அப்ப சாப்பாட்டுக்கும் கடன் வாங்கக்கூடியதான சூழ்நிலை வந்து அதுதான் அவர்களுடைய அடுப்பின் நெருப்பு அணைந்து போகும். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் சரியான விதத்துல எடுத்து படிச்சு நம்மளை தாழ்த்திய ஒப்பு கொடுத்தா சில காரியங்கள் மாறும். இல்ல அப்படி சொன்னா அது அப்படியே பின்தொடர்ந்து வரும். அதனாலதான் தாவீது எடுத்ததுமே சொல்றான், துர்மார்க்கருடைய ஆலோசனை மட்டும் நடந்துராதீங்க, துர்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காதீங்க, உங்க வாழ்க்கையும் ஃபெயிலியர் ஆயிடும், உங்க குடும்பமும் சீரழிஞ்சு போயிடும், உங்க வீட்லயும் ஒன்னும் இருக்காது, உங்க கட்டியும் ஒன்னும் இருக்காது அப்படின்ற இடத்துக்குள்ள வந்தார். ஆகவே அந்த அனுபவத்துல இருந்து முதலாவது சேஞ்ச் ஆகி நம்ம வெளியே வந்துடும். அந்த அனுபவத்துல இருந்து சேஞ்ச் ஆகி நம்ம வெளியே வரணும். 6வது வசனம், அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவனுடைய கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும். அப்ப அவங்க வீட்டுல யாருக்கும் நிம்மதி இருக்காது, அப்ப வெளிச்சம் அந்தகாரப்பட்டு போச்சுன்னா, வெளிச்சம் இருக்குது ஒரு வீட்டுல அப்படி சொன்னா அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா அந்த வீட்டுல வெளிச்சம் இருக்கு. ஆனா யார் வீடு இருண்டு போகுதோ அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது. ஏன் தான் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ள இருட்டு பூந்துச்சு அப்படி சொன்னாக்கா அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியும். அவர்கள் வீட்டு இருந்துக்கும்,
அதை போல ஒரு வீட்டுல ஒரு காரியம் நடக்குதுன்னா எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படி கேட்குற அளவுக்கு வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. ஒரு வீடு இருந்து போகக்கூடாது. படிங்க அடுத்தது. அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். அவனுடைய விளக்கு அவனோடு கூட அணிஞ்சு போயிடும். அவனுடைய விளக்கு அவனோடு கூடனாக்கா அடுத்தவங்க விளக்கு எரியும், அடுத்தவங்களுடைய விளக்கு எரியும், இவனுடைய விளக்கு மட்டும் தனியா அணிஞ்சு போகும். அப்ப அவனுடைய விளக்கு மட்டும் தனியா அணிஞ்சு போச்சுன்னு அவன் யோசிச்சு பாருங்க. அவன் தான் சபிக்கப்பட்டவனை போல இருப்பான். ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க அப்படி சொன்னாக்கா, துர்மார்க்கனுடைய வீட்டுக்குள்ள அவனுடைய விளக்கு தான் அவனோடு கூட தான் அணிஞ்சு போகும். வேற யாரும் வந்து அதை ஊதி அணைக்க மாட்டாங்க, அவனோடு கூட தான் அணிஞ்சு போகும். அப்படி அணிஞ்சு போச்சுன்னு அவன் யோசிப்பார். அப்ப எனக்குள்ள இருக்கிறதான அந்த அறிவு, என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றதான எதுவுமே தெரியாம எல்லாத்திலையும் நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டு இருப்பான். நான் எல்லாத்தையும் நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டு, அதுதான் அவனுடைய விளக்கு அவனோடு கூட அணைந்து போகும். கீழ் உள்ள வசனம். அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போம். அவன் பெலனாய் நடந்த நடைகள் என்ன செய்யும், குறைந்து போகும். வாட்ட சட்டமா கம்பீரமா நடப்பாங்க. எல்லாம் இருக்குது இல்லையா, எல்லாம் இருக்கும் போது பாருங்க மனுஷன் பயங்கரமா நடப்பாங்க. அவங்க நடையே வித்தியாசமா இருக்கும். அவங்க நடந்து வரும்போதே பார்த்தா பெருமையும் அப்படி ஒரு மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படி சொன்னா அவனுடைய நடையின் பலன் முதலாவது அற்றுப்பாகும். வரும்போதே இப்படி ஒரு மாதிரி, என்ன இப்படி இருக்கீங்க, ஒன்றும் இல்லை, என்னாச்சு, ஒன்றும் இல்லை, அதான் ஒன்றும் இல்லை, அதான் அவங்க கரெக்டாக தான் சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதனா இருந்தா தானே சொல்றது, ஒன்றுனா இல்லையே, அவங்க கிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதனாலதான் ஒன்றும் இல்லை அப்படி சொல்றாங்க. என்ன உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை. அப்ப அவங்களுடைய நடை பலன் அற்று போகும். அவங்க நடக்கிற நடையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், இவங்க கிட்ட ஒன்றும் இல்லை, இவங்க கிட்ட ஒன்றும் இல்லை. பாருங்க, துர்மார்க்கருடைய ஆலோசனையில ஏன் நடக்கக்கூடாது, ஏன் நடக்கக்கூடாதுன்னு தாவீது சொல்றான் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில சீரழிஞ்சு போயிட்டே இருப்பாங்க, சீரழிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நடையின் பலன் குறையும். ரொம்ப உற்சாகமா தட்டப்படன்னு வந்திருந்தவங்களும் அப்புறமா அப்படியே போத்திக்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாம குடும்பம் ஓடு இப்படியே போத்திக்கிட்டே ஓடுற ஆட்கள் இருக்குது இல்லையா, யாருக்கும் தெரியாம. சபைக்கு வருத்தம் தெரியாது, போர்த்தம் தெரியாது, யாருக்கும் தெரிய மாட்டாங்க, யாருக்கும் தெரிய மாட்டாங்க, யாருக்கு முன்னாலும் நிக்க மாட்டாங்க, யாரு கூடயும் ஐக்கியம் இருக்காது, யாருக்கும் பேச மாட்டாங்க. நீ தனியா இருக்கிற அப்படி சொன்னா உன் தீபம் உன்னோட அழிஞ்சு போச்சு, உன் தீபம் உன்னோட கூட தாங்க அழிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி உன் வீட்டுல விளக்கு வெளிச்சமா இருக்கு? அவனுடைய நடைகள் பலவீனப்பட்டு போகும். எல்லா காரியத்திலும் இருந்த அந்த ஆள் எதிலேயே இல்லாம போயிடும். எல்லா விஷயத்தையும் நான் இருக்கிறேன் முன்னால நின்று ஆட்கள் இப்போ எதிலையும் இல்லாம போயிடுவாங்க. அவங்களுடைய நடை பலவீனப்பட்டு போச்சு. நடை என்ன செய்யுது, பலவீனப்பட்டு போகுது. அடுத்தது, அவன் ஆலோசனை அவனை விழ பண்ணும். பாத்தீங்களா, யாருடைய நடை பலவீனப்பட்டு போகுதோ, அவங்க ஏதாவது சபைக்கு ஆலோசனை கொடுத்தாங்க வச்சுங்க, அந்த ஆலோசனை அவங்களையே கீழே தள்ளும், வேற யாரையும் தள்ளாது. இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்ட நான் விழுந்துட மாட்டேன், உஷாரா தான் இருப்பேங்க. ஆலோசனை வாங்குறதுன்னா சாதாரணம் இல்லை, தேவன் கிட்ட தான் நம்ம ஆலோசனை வாங்கணும். அவர் தான் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்றேன். என் மேல எதுக்கு அவர் கண்ணை வைக்கிறார், பார்த்து நடந்துக்கும், ஜாக்கிரதையாய் நடந்துக்கும், யாரையும் நம்பாத, அதுதான். அப்போ நாம் சரியான ஆலோசனை இல்லாம வேற யாருடைய ஆலோசனையா கேட்டு அதன்படி போயிட்டோம்னா நமக்கு நஷ்டம் வந்துடும். அப்ப அவனுடைய ஆலோசனை அவனையே நஷ்டப்படுத்தும், வேற யாரையும் நஷ்டப்படுத்தாது. என்னுடைய ஆலோசனைப்படி நான் செய்தானா எனக்கு நஷ்டம் தான் வரும், எல்லாமே நஷ்டமாயிடும். அந்த மாதிரி நஷ்டம் வந்துடும். மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. அவன் பலனாய் நடந்த நடைகள் குறைந்து போம், அவன் ஆலோசனை அவனை விழ பண்ணும். அவனுடைய ஆலோசனை அவனையே தான் இழப்பண்ணும். அப்போ ஒருத்தருடைய ஆலோசனை ஒன்னும் இல்லாம பிரயோஜனமற்றதா போகுது அப்படி சொன்னாக்கா அவங்க துர்மார்க்கருடைய லிஸ்டுக்குள்ள வந்துட்டாங்க, அவங்க துர்மார்க்கருடைய லிஸ்டுக்குள்ள வந்துட்டாங்க, அவங்களுடைய ஆலோசனை எடுபடல. அபித்தோப்போல் இருந்தாம பார்த்தீங்களா, அவனுடைய ஆலோசனை தேவ தூதரை போல இருக்குமா. அவன் தாவீதோடு இருந்து ஆலோசனை பண்ணி சொல்லி கொடுத்துருந்தான், பயங்கரமான ஆலோசனை. ஆனா திடீர்னு தாவீதுக்கு அப்புறமா அப்சலோம் வந்தான்.
அப்சலோமுக்கு ஒரு ஐடியா சொன்னான். அது பயங்கரமானதான் ஆலோசனை தான். ஆனா இவன் எப்படிப்பட்டவன்னு தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும். உடனே தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் நின்னான். ஆண்டவரே, இந்த அபித்தோப்புடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி போடு, இந்த அபித்தோப்புடைய ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுன்னு சொல்லி ஜெபிச்சுட்டான். அதே மாதிரி கர்த்தர் அவன் ஆலோசனையை பைத்தியமாக்கிட்டான். இப்ப அப்சலோம் அவன் ஆலோசனை தள்ளி விட்டுட்டான், வேற ஒருத்தனுடைய ஆலோசனை கேட்டான். அதுக்கு அது அவனுக்கு அவமானமா போயிடுச்சு. ராஜ சமூகத்துல நான் தானே ஆலோசனை மந்திரி, ஆலோசனை கர்த்தர் நான் தானே, நான் சொல்றத பத்தி தானே ராஜா நடப்பாங்க, என் ஆலோசனையை தள்ளி விட்டுட்டாங்களே சொல்லி அவன் என்ன பண்ணான்? கழுத மேல ஏறி வீட்டுக்கு போய் வீட்டை ஒழுங்குபடுத்தி நாண்டுட்டு சேர்த்துட்டான், தூக்கு மாட்டிட்டான். அவன் ஆலோசனை கேட்கல என்னும் போதே தூக்கு மாட்டிச்சான். அதனால தான் அவனுடைய ஆலோசனை அவனை கீழே விழ தள்ளும். தள்ளிடுச்சா? படிப்பீங்களா அந்த வசனம் எடுத்து? சாமுவேலுடைய புஸ்தகத்துல இருக்கும். 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பேல் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அவருடைய ஆலோசனை எடுப்படாமல் அவன் ஆலோசனை இல்லாம போனதுனால அவன் போய் செத்துக்கிட்டான், வீட்டுல போயிட்டு அவனை செத்துட்டான். அப்போ தாவீது ஜெபம் பண்றான், அவனுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கும் ஆண்டவரே, அவனுடைய ஆலோசனையை பைத்தியமாக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டான். அதே மாதிரி தான் ஆக்குனாங்க. அதே மாதிரி தான் 18வது அதிகாரத்திலேயே எதுலயே இருக்கும், 17லயா 18லயா இருக்கும், 2 சாமுவேல் 5:31. அப்சலோமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடைய அகித்தோப்பேலும் சேர்ந்திருந்தான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக என்றான். பாத்தீங்களா? அபித்தோப்புடைய ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக அப்படி சொன்னான். அதே மாதிரி ஆயிப்போச்சு. அவன் என்ன செய்தான்? வீட்டுக்கு போய் செத்துட்டான். அந்த வசனம் எடுத்தபடிங்க அவன் வீட்டுக்கு போய் அவன் அப்படியே போய் வீட்டை ஒழுங்குபடுத்தி அவன் ஆலோசனையை எடுப்படலன்னு செத்துட்டான், செத்து போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அவன் ஆலோசனை அவனை வீழத்தள்ளும். அப்போ அவன் தெய்வீகமாய் கர்த்தரை கேட்டு ஒரு ஆலோசனை சொல்லி இருந்தா அந்த ஆலோசனை நிலைநிறுத்தி இருக்கும். ஒரு ஆள் உங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்றாங்க அப்படி சொன்னா அது தேவன் இடத்துல இருந்து வந்த ஆலோசனையா இல்ல அவங்க மூல அறிவுல சொல்ற ஆலோசனையான்னு நீங்க பார்க்கணும். இல்லன்னா அது கெட்டு போயிடும். எடுத்தீங்களா? 17வது அதிகாரம் 23வது வசனம். அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். பாத்தீங்களா? வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னா தூக்கு மாட்டி செத்தான், கைத்த போட்டு மாட்டின்ட்டான். ஒரு மனுஷனுடைய ஆலோசனை அவனை விழத்தள்ளும். அப்போ நம்ம ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்கணும்னாக்கா தேவன் இடத்துல தான் கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும். ஊழியக்காரங்களா இருந்தா கூட அவங்க ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்களா பார்த்து ஆலோசனை கேட்கணும். ஊழியக்காரங்கிட்ட கூட தடப்படது கை நீ ஆலோசனை எல்லாத்துக்கும் ஊழியக்காரங்கிட்ட போயிடுவாங்க. சொல்லுங்க 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 கூடாது. எனக்கு வந்து நீ அந்த ஊழியக்காரங்க ஆவிக்குரிய அனுபவத்துல இருக்கிறாங்களா, அவங்க ஆவிக்குரியவங்களா, அவங்க கொடுக்குற ஆலோசனை தெய்வீகமானதான ஆலோசனை தானா அப்படி நீ கேட்டினாக்கா கண்டிப்பா அது வாய்க்கப்படும். இல்ல அப்படி சொன்னாக்கா ஊழியக்காரங்களா இருந்தாலும் நம்மளை கீழே விட தள்ளிடுவாங்க. எத்தனையோ பேர் ஊழியக்காரங்க சொன்னதால் தான் நான் கெட்டு போனேன், ஊழியக்காரங்க சொன்னதால் தான் இந்த கெட்டி ஆனேன், ஊழியக்காரங்களால் தான் நான் இப்படி ஆனேன் அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ஆலோசனைனாக்கா சரி நான் ஜெபிச்சுட்டு சொல்றேன் அவ்வளவுதான். அப்படி போயிட்டு 2வது வாட்டி கூப்பிட்டு எதனா சொல்றாங்களே அதுதான் அவங்க கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சிருப்பாங்க. ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆண்டவர் அவங்கள கூப்பிட்டு நீங்க கேட்ட காரியத்துக்காக இந்த பாருங்க இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த உடனே இன்னைக்கு ஒரு ஆலோசனை கேட்ட உடனே நான் அப்படியா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா அது ஆண்டவர்கிட்ட கேட்கல, அது என் மூல அறிவுனால நான் சொல்ற ஆலோசனை. அது ஊழியக்காரங்களா இருந்தாலும் மூல அறிவுல சொல்ற ஆலோசனை. அது ஒரு வேலை என்ன செய்யணும்னு உன்னையும் கீழ்த்தள்ளும். அப்புறம் நம்ம சொன்னது நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி என்னையும் கீழ்த்தள்ளும். அதனால துர்மார்க்கருடைய ஆலோசனை என்ன பண்ணும்? அவனை விழ பண்ணும், அவனை கீழே விழ பண்ணும். அப்ப நாம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய ஆலோசனை கரெக்டா இருக்கா, அது தேவன் அங்கீகரிக்கிறாரா, அந்த ஆலோசனைய தேவன் அங்கீகரிக்கிறாரா? ஆண்டவரே பாருங்க, அவன் எப்படிப்பட்ட தேவதூதர் கொடுக்குற ஆலோசனை போலதான் இருந்துச்சு, ஆனா அதை கூட பைத்தியமாக்கிட்டார் ஆண்டவர், பைத்தியமாக்கிட்டாரு.
செல்லுபடி ஆகாம போயிடுச்சு. ஒரு உயிரே போயிடுச்சு அந்த ஆலோசனைக்காக. ஆகவே நாம் ஆலோசனை பண்ணும்போது கர்த்தருடைய சமூகத்துல உட்காந்து, ஆண்டவரே இப்படி ஒரு காரியம் இருக்கு, நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும். அப்ப தேவன் கண்டிப்பா நம்மளுக்கு ஆலோசனை பண்ணுவார். அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனை அவனை விழுத்தளிக்கும், உனக்கு தோல்வியை உண்டாக்கும். அது கீழே உள்ள வசனம் வாசிங்க. அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான். அவன் தன் கால்களினால் வலையில அகப்பட்டு, யோசித்து பாருங்க, எந்த வலையில சிக்குவான்? ஒரு வலையில அகப்பட்டுட்டா வெளியே வரவே முடியாது, வெளியே வரவே முடியாது. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 4வது அதிகாரமும் 3வது அதிகாரமும் இருக்கு. ஒரு ராஜா எரபியாம், அவன் அந்த வலையில சிக்கிக்கிட்டு அதுலயே தவிச்சுட்டு கிடந்தானா, வெளியே வர முடியல, அவன் சிக்குண்டு கிடந்தான். சொல்லி எரபியாம் செய்த பாவத்திலே அவன் சிக்குண்டு கிடந்தான். 3வது அதிகாரத்துல 3வது வசனம், 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 3வது வசனம். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவனை விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். பாத்தீங்களா, அவைகளை விட்டு அவன் நீங்க முடியல, வலையில மாட்டிக்கிட்டான். அப்ப அவன் கால், துன்மார்க்கனுடைய கால் வலையில சிக்கிக்கொள்ளும் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? அது என்ன வலை? யெரொபெயாமுடைய பாவத்தில் இவன் மாட்டிக்கிறான். யாரோ செய்த பாவத்துக்கு இவர் உடன்பட ஆரம்பிக்கிறார். துன்மார்க்கர்கள் இப்பவும் தங்களுக்கே பாவம் வராது, யாருன்னா சொல்லுவாங்கல்ல, இப்படி பண்ண அப்படி நடக்கும், அப்படி இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னா அதில் இவங்க கேட்டு மாட்டிப்பாங்க. மாட்டிக்கிட்டு சாவர வரைக்கும் வெளியே வர முடியாது. அந்த ராஜா அதிலேயே மாட்டி சிக்கிட்டு கிடந்தான். படிமா மறுபடியும் அந்த வசனத்தை, 2 ராஜாக்கள் 3:3. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம், அவன் யாரு? ரெகொபெயாம்னு ஒருத்தர் இருக்கிறான், யெரொபெயாம்னு ஒருத்தர் இருக்கிறான். அப்போ ரெகொபெயாம் யாரு? சாலமோனுடைய மகன். யெரொபெயாம் யாரு? சாலமோனுக்கு இருந்த வேலைக்காரன். அவன் பொறிச்சவன், ஒரு ஆலோசனைக்காரன். அவன் சாலமோனை கொலை பண்றது திட்டம் போடுறான் போது சாலமோனுக்கு தெரிஞ்சிடும். அதனால அவன் 2 வருஷம் போய் என்ன பண்ணுவான்? எகிப்து ஓடிடுவான். சாலமோன் இறந்த பேரு இந்த ரெகொபெயாம் ஆட்சிக்கு வரான். அந்த ஆட்சிக்கு வரும்போது அவன் என்ன பண்றான் தெரியுமா? பயங்கரமான ஆலோசனை கொடுக்கறான். ஜனங்களாம் வந்து கூட, அவங்க அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு, தேவாலயம் கட்டுறதுக்கு சொமக்கு விட்டாரு, நீ கொஞ்சம் இளைப்பாறுதல் எங்களுக்கு தா அப்படி சொல்லி ஜனங்க கேட்கும் போது அவன் என்ன தெரியுமா பண்ணான்? என் சுண்டவர்கள் எங்க அப்பாவுடைய இடுப்பு சைஸ் அப்படி சொல்லிட்டான். அவரு உங்களை வாரினால் அடிச்சா நான் தேடல அடிப்பேன் உங்களை அப்படி சொல்றான். அப்ப இவனுக்கு ஆலோசனை கொடுத்தது யாரு? முதிர் வயது உள்ளவங்க, அனுபவசாலிங்க கொஞ்சம் பேர் ஆலோசனை கொடுத்தாங்க. அதை தள்ளி விட்டுட்டு வாலிபர்கிட்ட ஆலோசனை கேட்டான். அதை கேட்டு வந்தவனே 10 கோத்திரம் இவனை விட்டு வெளியே போயிடுச்சு. 10 கோத்திரம் இவனை விட்டு போய் இஸ்ரவேல். அங்க போன உடனே யாரும் ராஜா வாக்குறதுன்னு தெரியாம எகிப்துக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடனா பாருங்க ஒருத்தன், யெரொபெயாம். அவனை போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க, வாடா நீ ராஜாவாரு. அவன் வந்தவனே என்ன தெரியாம பண்ணா? தான் முதல் பெத்தேல் வரைக்கும் இங்க ஒரு கண்ணுக்குட்டியும் அங்க ஒரு கண்ணுக்குட்டியும் வச்சுட்டான். விக்கிரக ஆராதனை பண்ண விட்டுட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப இந்த ஜனங்கள் அதுல விழுந்து போய் எருசலேமுக்குள்ள வராம இருந்தாங்க. அதனால்தான் யெரொபெயாம் செய்த பாவத்துல இவனும் விழுந்தான் அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி எருசலேமுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ராஜாக்களுடைய புஸ்தகத்துல வருது அப்படின்னா எருசலேமுக்குள்ள அதே பாவத்துல வந்து இதுல போய் அவன் நடக்கிறான். துர்மார்க்கன் அவன் நடையின் வலையில சிக்கிக் கொள்வான். அவன் நடக்கிற அவன் அகப்பட வைக்க அவனையே சிக்கொண்டு நடந்துட்டு இருப்பான். அப்படின்னாக்கா தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்களை எப்ப நம்ம செய்யறோமோ அப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம், வலையில இருக்கிறோம், வெளியே வர முடியாது. இப்ப படிங்க அந்த வசனத்தை, யோபுடைய புஸ்தகம். அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான். அவன் கால்களினால் அப்படி சொன்னாக்கா என்ன அர்த்தம்? அவன் நடக்கை. இப்ப என்ன ஒரு நாளைக்கு இப்படி போவோம் அப்படி போக வேண்டியதுன்னா நடக்கிறது இல்லை, கால் நடக்கிறது இல்லை. என்னுடைய சுபாவம் அப்படிதான், நான் இப்படிதான் நடப்பேன், நான் அப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன். அவங்களுக்கு எது விருப்பமோ
அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதன்படி செய்யறாங்களே, அது தாங்க அந்த நடை. அந்த நடையை யாரால மாத்த முடியாது? அந்த நடைய துர்மார்க்கர்கள் மாத்திக் கொள்வாங்களா? மாத்த மாட்டாங்க. அந்த நடை தான் அவங்களை சிக்க வைக்கும். அவங்க பண்றதா அவங்க பண்ணாங்க, அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன். அவங்க செய்தாங்க, அதே மாதிரி தான் நானும் செய்வேன். அப்படி சொல்றாங்க இல்லையா? இப்ப எரபெயாம் செய்த பாவத்துல இவன் வந்து சிக்கிட்டான். அப்ப இவங்களுடைய நடை இவங்களை மாட்ட வைக்கும், சிக்க வைக்கும். இவங்களுடைய சுபாவங்களை இவங்களை மாட்ட வச்சுக்கும். அதுல இருந்து வெளியே வர முடியாது. அதுலயே சிக்கிட்டு கிடப்பாங்க, அதுலயே சிக்கிக்கிட்டு கிடப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சில விஷயங்கள் நம்ம ஒரு ஆள்கிட்ட ஆலோசனை கேட்கிறோம் அப்படி சொன்னாக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை பாதாளத்துக்கு கொண்டு போற மாதிரி ஆலோசனை பண்ணுவாங்க. ஆனா அது நமக்கு நல்லதா தெரியும். அதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டா தெரியும். அந்த ஆலோசனை ரொம்ப தான் நல்லதா இருக்கும். ஆனா அது ரொம்ப கொடூரமானது, தீமையானது. அதை மறந்துடாதீங்க. அப்படி நிறைய பேர் நல்ல ஆலோசனை நினைச்சு அதை செய்யறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லி வேற மாதிரி மாத்தி விடுவார். அப்போ சில நேரங்கள்ல நம்மள அறியாமையே நம்ம போய் மாட்டிக்குவோம். நம்முடைய நடை நம்மளை சிக்க வைக்கும். துர்மார்க்கல் அவன் நடையில மாட்டிக்கொள்வான், சிக்கிக்கொள்வான். அப்போ ஆகாத காரியம் அவன் வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும். தேவையில்லாத காரியம் அவன் வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும். அதுல இருந்து வெளியே வர முடியாது. நான் இதுல மாட்டிக்கிட்டேன், நான் இதுல மாட்டிக்கிட்டேன், நான் இதுல மாட்டிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. வெளியே வர முடியுமா? யோசித்து பாருங்க. எவ்வளவு பேர் அப்படி சிக்கொண்டு கிடக்குறாங்க ஏதாவது விஷயத்தில். நெட் அப்படி சொல்றாங்களே, என்னது அது? வலை. அதுல இருந்து வெளியே வர முடியுதா யாருக்காவது? நெட்டில் நம்ம இருக்க முடியுதா யாருக்காவது? நீங்கெல்லாம் யாரு? துர்மார்க்கர். என்கிட்ட இருந்துச்சுன்னா நானும் துர்மார்க்கன், அவ்வளவுதான். அதுல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம தானே கஷ்டப்பட்டுக்கிறோம். ஒரு நாளைக்கு இல்லை, நெட் இல்லைன்னாக்கா பரிதப்பிச்சு போயிடும், நமக்கு எதி இருண்டு போயிடும் வாழ்க்கை. நெட் இல்லை, நெட் இல்லை, நெட் இல்லை, நெட் இல்லை, எப்படியாவது பீராங்க. நெட் இல்லைன்னா டவர் எடுக்கலாம் கூட எத்தனை ஒரு காரியம் பண்ணுங்க. அவங்களுக்கு சொல்லணும்னா தூக்கம் வராது. தங்க தூக்கத்தை இழக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில. நைட்டு 11 மணி 12 மணி வரைக்கும் தூங்காம பார்த்துட்டே கிடக்குறாங்க. அதையே பார்த்துட்டு கண்ணு தெரியாம போகுது. வர வர கண்ணெல்லாம் கொஞ்சம் தூரமா பாக்குறாங்க, எடுத்து பார்க்க வேண்டியதாக. ரொம்ப டென்ஷனா பாக்குறாங்க. அதுக்கு ரொம்ப வேலை பண்ண. கண்ணை சாதாரணமா பார்க்கறதோட டென்ஷன் ஆக்கி அதுக்கு ரொம்ப வேலை கொடுத்து பாக்குறாங்க. அப்ப இந்த கண்ணுக்கு அதிகமா ஒர்க் கொடுக்கறதுனால அந்த கண்ணு ஈட் ஆகும். யோசித்து பாருங்க. வலை அப்படி சொன்னா அவன் எந்த வலையில மாட்டுவான்? அப்போ அதெல்லாம் செல் எல்லாம் இல்ல இல்ல. அப்ப அவனுக்கு விருப்பமானதான ஒரு கடவுளை கொண்டு வச்சுக்கிட்டான். நம்ம கிட்ட இருக்கிறது கூட ஒரு வேலை கடவுள் மாதிரிதான். எட்டம் சாத்தான் தானே கொண்டு வந்தான். கடவுள் மாதிரி தான் அதுவும். அது வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம். வெளியே துரத்துன்னா வேலையை பாருங்க அப்படி சொல்லும். பரபாஸ் வேணுமா ஏசு வேணுமா அப்படி கேட்டாங்க. பரபாஸ் தான் வேணும். அவன் ஏசு என்ன பண்றது? சிலுவையில் அரைஞ்சி தூக்கி போடான்னு அவனை தூக்கி மாட்டுங்க அங்க. அவன் வானாங்க. பரபாஸ் தான் வேணும்னு சொன்னான். பரபாஸ் ஆச்சரியப்பட்டிருப்பான். நல்லா பாவி, யாராங்க நம்மளை கேட்கறானுங்க, ஒரு கொலைகாரன். அப்போ எது ஜனங்களுக்கு நன்மைன்னு தோணுதோ, எதை நன்மைன்னு நம்ம விதைக்கிறோமோ அதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேற மட்டும் வெளியே போக சொல்லுங்க, தூரம் போங்க, காத்து வரட்டும்ன்ற மாதிரி தான் சொல்றேன். ஆகாததான காரியம்னா டேஸ்டா இருக்கு. ஆகாததான காரியம்னா டேஸ்டா இருக்கு. ஆண்டவர் சொல்ல கொடுக்குறாரு ஒருத்தங்கிட்ட சாப்பிட சொல்லி, இதை சாப்பிடு. வாய்க்கு மதுரமா இருந்துச்சு. அது உள்ள போனோடனே வயிறு வலியை உண்டாக்குச்சு, வயிற்றுக்கு கசப்பு. இன்னொருத்தங்கிட்ட சொல்ல கொடுக்குறாங்க, இதை சாப்பிடு. அவன் வாய்க்கு அது கசப்பா இருந்துச்சு, அவன் வயிற்றுக்கு அது மதுரமா இருந்துச்சு. நாம கொடுக்கறதான காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கு டேஸ்டா இருந்துச்சு வச்சுங்க, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது உங்களுக்கு வியாதியை உண்டு பண்ணும், வயிற்றுக்குள்ள போய் கோளாறு உண்டு பண்ணும். ஆனா வாய்க்கு கசப்பா இருக்குன்னு வச்சுங்க, உங்க வயிற்றுக்கு அது நல்லதா இருக்கும். இயேசு கிறிஸ்து கூட வாய்க்கு கசப்பா கொடுத்தார், அவங்களுக்கு அது பிடிக்கல, வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆகவே அவங்களுடைய வாழ்க்கையில என்ன உண்டாவது, நெட்ல சிக்கி கொள்றாங்க, வலையில அவங்க சிக்கி மாட்டி தவிக்கிறாங்க. அவங்க தான் துர்மார்க்கர். அடுத்தது, கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும், வரிக்காரர் அவனை மேற்கொள்வார்கள். கண்ணி அவனுடைய குதிங்காலை பிடிக்கும். கண்ணின்னா என்ன? கண்ணி யாருக்கு வைப்பாங்க? எதற்காக கண்ணி வைக்கப்படும்? இப்ப எனக்கு ஒரு பறவை வேணும், ஒரு மிருகம் வேணும்
அப்படின்னா அந்த மிருகம் அங்கே நடமாடுது, அந்த பறவையெல்லாம் அங்கே நடமாடுது, அதை நான் சாப்பிடணும். நான் கூட கண்ணி வச்சிருக்கோம் நிறைய இடத்துல. நம்ம இருந்த அந்த பக்கமாக இருந்தாலும் காடு பகுதி, மதுரை பக்கத்துலாம். அப்போ போயிட்டு இந்த டொய் நூல், நிரப்பு நூல் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நூல் போட்டு அப்படி இப்படி கட்டி 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 சுருக்கு போட்டு அங்கே வச்சு நான் சாப்பிட்ற பொருள் வைப்போம். எந்த பறவைக்கு எது பிடிக்குதுன்னு தெரியணும். அதெல்லாம் அப்படி கொட்டி வச்சோம்னா வந்து மாட்டிப்பார். அதை சாப்பிட்டதுக்கு வரும் அதில் மாட்டி காலில் மாட்டி அவர் இழுத்து நடந்தானே போவார். காலில் மாட்டி அது இழுத்துச்சுன்னு அப்படியே மாட்டிக்கும். அவ்வளோதான், அங்கேயே சாக வேண்டிதான். நான் இப்போ போய் தான் காப்பாற்றுவேன். அப்போது இந்த பறவை எதுக்கு ஆசைப்பட்டு வந்துச்சு? சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு வந்துச்சு. எனக்கு என்ன எண்ணம்? அதை எப்படியாவது பிடிச்சிடணும். அப்போ அதுக்கு பிரியமானதா இஷ்டமானதா நான் போட்டதா அது வரும். அதை போலத்தான் நெட்டு அவன் கண்ணியில அகப்படுவான். அப்படின்னா கண்ணி வந்து மறைவா இருக்கும். கண்ணி கண்ணுக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்சு போய் எதெல்லாம் உட்காருவோமா, இதில் நம்ம அகப்பட்டுவோம், இதில் மாட்டிக்குவோம் அப்படி சொன்னால் அதில் போய் நம்ம கால் வைப்போமா? வைக்க மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு பிடிச்சது அங்கே இருக்குது. ஆனால் நம்ம மாட்ட போகிறோம். மாட்டினா பார்த்துக்கலாம், அப்புறமா பிடிச்சத எடுத்துப்போம். அப்படி போய் எடுக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் கண்ணியில் அகப்படுவாங்க. அப்புறம் ஐயோ 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 கத்திட்டு இருக்க வேண்டியதான். மாட்டிக்கிட்டு என்ன ஆகும்? வெளியே வர முடியுமா? கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர்கள் கால் கண்ணியில் அகப்படும். அதுவும் குதிங்காலம், கீழே வைக்கிற கால், கையெல்லாம் மாட்டாது. ஏன்னா அவங்க பூமியில் கால் வச்சு தான் நடக்கும். கண்ணி எங்கே வைப்பாங்க? மரத்து மேலாம் மாட்ட மாட்டான். பூமியில் வச்சு மேலே சத்தையை போட்டு விட்டுருவாங்க. கண்ணி வச்சது தெரியக்கூடாது, செத்தை அப்படியே போட்டு விடுவாங்க. அதை மறைஞ்சி இருக்கும். அப்போ அவங்க குதிங்காலம் வச்சு அங்கே தான் ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லி போய் மாட்டிப்போம். மறுபடியும் படி அந்த வசனத்தை. கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்வார்கள். பரிகாரர் யார்? அந்த பரிகாரர் தேவன் பரிகாரர் அப்படி சொல்றாங்களே, அப்படின்னாக்கா வைத்தியர். அந்த பரிகாரர் இது இல்லை, அவர் பரிகாரர். பரிகாரர் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? வழிப்பறி கொள்ளைக்காரர், அவங்க தான் பரிகாரர். பரிகாரருக்கும் பரிகாரருக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மள வந்து வைத்தியம் பண்றாங்களே, அவங்க கூட பரிகாரம் தான், வைத்தியர் பரிகாரம் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இங்க சொல்லப்பட்டதான பரிகாரம் அவனை மேற்கொள்வார்கள் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க, அவங்க ஒளிஞ்சிருப்பானுங்க. ஒளிஞ்சிருங்க என்ன பண்ணுவாங்க? திட்டம் ஓன்னு கத்திட்டு ஓடியாருவாங்க. அப்போ இந்த வண்டி பின்னால போறவங்கலாம் பயந்து ஓடிடுவாங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்ண தெரியுமா? மாட்டு வண்டி ஆட்டு வண்டி தானே பழைய காலத்துல கொண்டு போவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த மாட்டை அவுத்து விட்டுருவாங்க. மாட்டை அது அவுத்துட்டு அது ஓடிடும், கத்துற கூச்சல் போட்டுங்க. அப்போ அந்த மாட்டு வண்டிக்குள்ள இருப்பாங்க பாரு, அவங்களாம் மாட்டிப்பாங்க. அப்புறமா அந்த வண்டிங்கள்ல வச்சிருக்கிறதான அந்த பண்டங்கள் பொருட்கள் இதெல்லாம் அகப்பட்டு அதெல்லாம் சூட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க தான் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். அவங்கள தான் வழிபொழில பரிகாரர் அப்படி சொல்லிடுவாங்க. இந்த பரிகாரர் என்ன செய்வாங்க? அவனை மேற்கொள்வாங்க. நாம வலையில மாட்டிக்கிட்டோம்னா நம்ம கிட்ட வந்து கொள்ளை அடிக்கிறது யாரு? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய நீ உள்ளே போந்து ஒன்றையும் கொள்ளடிக்க முடியாத ஆண்டவர் சொல்றார். பலவானை நீ முந்தி கட்டினால் ஒழிய. யார் அந்த பலவான்? அவன் தான் சாத்தான். அப்போ இந்த பரிகாரம் நம்மளை மேற்கொள்வான் அப்படின்னா அவன் என்ன பண்ணான்? நம்ம கிட்ட கொள்ளடிச்சிட்டான். நம்மள கண்ணியில் அகப்பட வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற நன்மையானவைகளை கொள்ளடிச்சிட்டான். இப்ப எனக்கு பிரியமானதை போய் நான் மாட்டிக்கிட்டு கண்ணியில் அகப்பட்டேன்னு வச்சுக்கோ, அதுலேயே தான் இருப்பேன், அதை விட்டு வெளியே வர முடியாதுல்ல. அப்ப நான் எதெல்லாம் பெற்றேனோ, எதெல்லாம் எனக்கு கிடைச்சதோ அதெல்லாம் அவங்க படுவாங்க. அப்ப என் கிருபை நஷ்டப்பட்டு போகும், என் விசுவாசம் நஷ்டப்பட்டு போகும், என்னுடைய நம்பிக்கை இல்லாம போகும், தெய்வீகம் அற்று போகும், பக்தி அற்று போகும். பல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்து நான் இருண்ட சூழ்நிலையில நிர்பாக்கியம் உள்ளவனாய் நிர்கதியாய் நிற்பேன். நிராயுத பாணி அப்படி சொல்றாங்க இல்லையா? அந்த நிராயுத பாணினா ஒன்னும் இல்லை, அவங்ககிட்ட எல்லாம் பறி போயிடுச்சு, எல்லாத்தையும் கொள்ளடிச்சுட்டாங்க, ஜீவன் மட்டும் இருக்கு. புத்து வீடா விட்டு போனாங்களே அந்த மாதிரி விட்டு போயிடுவாங்க. ஆகவே கண்ணியில நாம் கால் அகப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா பரிகாரர் அவனை மேற்கொள்வாங்க. அப்ப துர்மார்க்கருக்கு எதுன்னு தெரியாது. அங்க போகக்கூடாதுப்பா, அதை செய்யக்கூடாதுப்பா, இந்த மாதிரி பண்ணாத, அந்த மாதிரி பண்ணாத, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா எனக்கு தெரியும், நீங்க போங்க, நான் அதை தான் பண்ணுவேன், நான் அப்படிதான் போவேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படி சொல்லி போய் காலை விட்டுப்பாங்க. அப்புறம் வந்து காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. அப்புறம் எப்படி காப்பாற்ற முடியும்? மாட்டிக்கிட்டு அப்புறமா இந்த பாம்பு, மலை பாம்பு வாயில மாட்டின தவளை மாதிரி தான் பேக் 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 பேக்னு கத்திட்டு கிடத்தான்.
அதுக்கு என்னன்னாக்கா எப்படியாவது வெளியே வந்துருவோம், எப்படியாவது வெளியே வந்துருவோம், எப்படியாவது வெளியே வந்துருவோம். உங்களுக்கு தெரியுமா, பாம்புடைய பற்கள் எல்லாம் இப்படி இருக்காது, இப்படி உள்ள சாஞ்ச மாதிரி இருக்கும். அது வாயை திறக்கும் போது பல்லு இப்படி வரும், அது முழுங்கும் போது பல்லு இப்படி போகும். அப்ப அது முழுங்கும் போது என்ன ஆகும்னாக்கா பல்லு உள்ள இழுக்கும். அதை குரங்கோ எதுவோ எது மாட்டினாலும் பாம்பு வாயில மாட்டிக்கிச்சு அப்படி சொன்னாக்கா அவரு சீக்கிரமா சாவ மாட்டார், வயிற்றுக்குள்ள போகும்போது கூட சாவ மாட்டார். நான் ஒரு கைத்தவங்களும் ஒரு பெரிய சார பாம்பு அடிச்சேன். கன்வென்ஷன் போயிட்டு வரும்போது மதுரையில சிஸ்டர்கள் அவள் போச்சு. நான் போய் என்ன எடுத்து அடிக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப தூரத்துல ஆளுங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. பெரிய பாம்பு, நல்ல பாம்பான்னு தெரியல, சார பாம்பான்னு கருப்பா இருக்கு. அடிச்சு என்ன பண்றது தெரியல, பாத்திரத்துக்குள்ள பூந்துருச்சு. பொது சாமான் வச்சிருப்பாங்களா அதுக்குள்ள பூந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படியோ போட்டு அடிச்சேன். அடிச்சு அது வெளியே வர்றதுக்கு முன்னால தவக்கலையே விழுங்க வந்துச்சு. வெளியே வந்த பார்த்தா அடிச்ச உடனே அது எப்படி இப்படி ஓடுது, நம்ம கை பின்னாலே இப்படி திறத்தோடு. எனக்கு அடிக்கும் போது எனக்கு முன்னாலே எகிரி வருது. நான் தாவி அந்த பக்கம் போயிட்டேன். அப்புறமா பார்த்தா அது கக்குச்சு. ஒரு அந்த டேபிள் மாதிரி இருந்துச்சு, டேபிள் மேல போய் அது கச்சுடுச்சு ஒரு மாதிரி. 3 நாள் வெளியே வந்து விழுந்துச்சு. கை காலம் நீட்டா அப்படி பண்றாரு. வெளியே வந்த உடனே வலுவலுகள் இருந்துட்டு நான் என்ன குட்டி கிட்டி போட்டுச்சா வாய் வையா அப்படி பார்த்தேன். பார்த்தா உள்ள தவக்கலை தான். ஒரு 3 நாளா முழுங்கி இருக்காரு. இப்ப நம்ம அடிக்கிறோம்னு சொல்றதுனால வயிற்றுக்குள்ள இருக்கிறதுனால வேகமா ஓட முடியாதுன்னு கட்டிடுச்சாரு. 3 தவக்கலை தான். இன்னொரு தவக்கலை சாப்பிட்றதுக்காக தான் அவர் மாட்டிக்கிட்டார். அப்புறம் பாத்ரூம்ல போய் சொல்லி நின்றுட்டார். கட்டையில் அடிச்சா கூட எனக்கு அடிக்க முடியல. அப்ப அந்த அந்த இருக்க சிஸ்டர் சொல்லிச்சு, ஒரு செங்கலத்தி போடுங்க. பெரிய செங்கலத்திக்கு நடுவில் போட்டோம். வயிற்றுக்குள்ள நல்லா அடிபட்டோடனே வயிற்றுக்குள்ள அடிபட்டதுக்கு பின்னால ஒர்க் ஆக மாட்டேங்குது, முன்ன மட்டும் புசு புசுன்னு பண்ணிட்டு இருக்காரு. அந்த உலக்க இருந்துச்சு பாருங்க, அந்த உலக்கையே மண்டையை போட்டு நெசைக்கு அப்புறம் தூக்கி வெளியே போட்டேன். அப்போ ஏதாவது உள்ள முழுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாம்பு ஓடிய வயிற்றுக்குள்ள போன பிறகு உயிரை கொன்னுட்டு அது முழுங்காது. அது வேற ஒரு பாம்பு இருக்குது பாலவனத்துல. அந்த பாம்பு மட்டும்தான் புஷ்குன்னு ரத்தம் அப்படி கொத்தி விட்டுட்டு அப்படி கம்முன்னு இருக்கும். அவர் போக போக மயக்கிடுவார், அப்புறமா அது விழுங்கும். ஆனா மலைப்பாம்பு அப்படி கிடையாது. மலைப்பாம்பு உயிரோட பிடிச்சி அதோடைய உடம்பு அப்படி நெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போடும். அவர் வாய்ப்புள்ள இருக்கிற வரைக்கும் குரங்கா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் வெளியே வந்துடும், தப்பிச்சிடுவோம் போராடி கிடப்பாங்க. சாகர வரைக்கும் உயிர் தான் போவாதே, வாய்ப்புள்ள போற வரைக்கும். ஆனா அதுக்கிட்ட இருக்கிறதான அந்த இது என்ன, இப்படி வாயை திறக்கும் போது பல்லு வெளியே வரும், வாயை போடும் போது பல்ல உள்ள இருக்கும். அப்ப இவர் இன்ச் பை இன்ச்சா உள்ள போயிடுவார். அந்த மாதிரி தான் அகப்பட்டு மாட்டிக்கிட்டோம்னா வெளியே வர கஷ்டம். கண்ணியில சிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணாலும் அதுக்குள்ளேயே தான் இருப்போமே தவிர வெளியே வர முடியாது. அடுத்தது, அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும். இவர் போற வழியெல்லாம் கண்ணீரை மாற்ற மாட்டாங்க. போற வழியெல்லாம் இங்கதான் பிரச்சனை, அதுல இருந்து தப்பிச்சோம், அங்க போனா அங்கேயும் பிரச்சனை. போற வழியெல்லாம் பிரச்சனை, எந்த இடத்துல போனாலும் வேதனை, எந்த இடத்துல போனாலும் வேதனை. அதுதான் நாம் எதை விரும்புறோம், எதை செய்யறோம், கர்த்தர் நம்மளை எங்க வச்சிருக்கிறார், நம்மளை என்ன பண்ண நினைக்கிறார் அப்படி சொல்லி நம்ம சரியான விதத்துல இருந்தோம், அந்த வெளிப்படுத்தல் பற்று காக்கப்பட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு நாம் விரும்பின இடத்துக்கு போறோம் அப்படி சொன்னாக்கா நானே தானே விரும்பினேன், கஷ்டப்படு அப்படி சொல்ற மாதிரி ஆயிடும். ஆகவே நாம போற இடமெல்லாம் பாதையில கண்ணி வச்சுப்போம், மறைஞ்சிருக்கும். நம்முடைய வழியெல்லாம் கண்ணியா இருக்கும், பாதையெல்லாம் கண்ணியா இருக்கும். எங்க போனாலும் எந்த இடத்துல போனாலும் நம்மளால பிரச்சனை வரும். அவங்களால நமக்கு பிரச்சனை வராது. நம்ம போறோமே அவங்களால நமக்கு பிரச்சனை வராது, நம்மளால தான் நமக்கு பிரச்சனை. வெளியால மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காகத்தான் சுருக்கு தரையில போட்டு வச்சிருப்பான். அவனுக்காக தான். அதனால்தான் துர்மார்க்கனுடைய ஆலோசனை நடத்துறாத அப்படி சொல்றது. அவனுக்காக சுருக்கு தரையில போட்டு வச்சிருப்பான். அடுத்தது, அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எந்த வழியில போறாரோ அந்த வழியில கண்ணி தான் இருக்கும். எதுல போனாலும் மாட்ட வேண்டியதாரு. ஆகவே நாம் மாட்டிக்கொள்ற மாதிரி போகக்கூடாது, நாம் அகப்படுற மாதிரி போகக்கூடாது, நமக்கே வேதனை உண்டாக்குற மாதிரி இந்த நாட்கள் இருக்கக்கூடாது. இப்ப துர்மார்க்கனுக்கு இதெல்லாம் கண்டிப்பா வரும். இது மாதிரி யாருக்காவது நடக்குது,
எங்க வீட்டுல போனாலும், அவங்க யார்கிட்ட போனாலும், அவங்க எங்க இருந்தாலும், அவங்க நிமித்தம் பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க துர்மார்க்கர். அவங்க துர்மார்க்கர். அவங்கள யாரும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. அவங்க யாரையும் நிம்மதியா இருக்க விடவே மாட்டாங்க. அவங்களால பயங்கர பிரச்சனை 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 இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் தலைவலியா இருக்கு. எல்லாருக்கும் தலைவலியா இருக்கு. அடுத்தது சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி. பாத்தீங்களா, இவங்க எல்லாம் பண்ணிட்ட அப்புறமா சுற்றிலும் இருக்கிறதான பயங்கரம் அவனை திடுக்கிட பண்ணும். மாற்றம் பெருத்தான் புத்தி தெரியும். மாற்றம் தெரியாது. மாற்றம் பெருத்தான் ஐயோ இங்க வந்தா மாட்டிக்கிட்டோம், இங்கேயா மாட்டிக்கிட்டோம், இங்கேயா இருக்கிறோம், இதோ இங்க இப்படி இருக்குது, அங்க அப்படி இருக்குது, இங்க இப்படி பண்றாங்களே, அங்க அப்படி பண்றாங்களே அப்படி சொல்லி நம்மள ஒவ்வொரு நாளும் திடுக்கிட பண்ணிட்டு கிடக்கும். துர்மார்க்கர் பயந்து செத்துருவான். பயம் நம்மள ஆட்டி படைக்கும். எது பார்த்தாலும் பயமா இருக்கும். எதை செஞ்சாலும் பயமா இருக்கும். அவனை சுற்றி இருக்கிறதான காரியங்கள் அவனை பயமுறுத்தும். பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணும். அப்ப தைரியமா எதையும் செய்ய முடியாது. தைரியமா எதுவும் செய்ய முடியாது. ஐயோ அப்படின்னு சும்மா அப்படி பண்ணவனையும் ஓன்ற மாதிரி கத்துவாங்க. போய் பண்ணிட்டு வா, ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அங்க போய் அதை எடுத்துக்கணும், ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அது என்னன்னு கேளு, ஐயோ எனக்கு பயமா இருக்கு. சுற்றி இருக்கிறதான சகலமும் அவங்கள பயமுறுத்தும். படிங்க மறுபடியாது. சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி. பாத்தீங்களா, சுற்றிலும் இருந்து உண்டாகிறதான அந்த பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணும். பக்கு 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 பக்குன்னு என்னாச்சு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பாருங்க எப்படி தலப்பட தலப்புன்னு அடிக்க தெரிஞ்சீங்க. டப்புன்னு பயந்துட்டேன். இப்படியா வருவீங்க? நான் நல்லதானே சாதாரணமா தான் வந்தேன். இப்படியா பண்ணுவீங்க, இப்படியா குரல் கொடுத்தீங்க, யாராவது அப்படி போய் தொட்ட நீங்க பார்த்தாங்க. என்னான்னு தானே கேட்டேன், அவ்வளவுதான். சும்மா லேசா நம்ம மேல போய் கை வச்சாலும் டபுக்குன்னு பயந்து அலறி தூங்குறவன ஒருத்தங்க எழுப்பினா. நான் அந்த கன்வென்ஷன்ல கிச்சன் தூங்குறன்னு ஒருத்தன், தம்பி அப்படியா, ஹேய் தூங்குறவன் தாங்க எழுப்புனதுக்காடா, ஏன்டா அப்படி அலர்னேன் அப்படின்னு. மறுபடியும் ஒரு முறை அவன் தூங்கி இருக்கும் போது எழுப்பும் போது அப்படித்தான் அலர்னான். ஏன்டா அப்படி அலறக்கூடாதுடா, எதுக்குடா அலற அப்படின்னு. தெரியல என்ன, இப்படிதானே தட்டோன்னே எனக்கு பயம் வந்துடும் அப்படின்ட்டான். அப்போ இந்த சாதாரணமான விஷயத்த கூட அலறி சாகுறதான சுற்றி இருக்கிறதான பயங்கரம் அவனை திடுக்கிட பண்ணும். அப்ப நான் சரியான கர்த்தர் என்ன சொன்னார், நான் உன் வலது கரத்தை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் நீதிமானா இருந்தா கர்த்தர் என் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறார். ஏசாயாவுடைய புஸ்தகம் 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே அப்படி சொன்னாரு. சிறு பூச்சி ரொம்ப பயப்படும். அதனால்தான் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டம் என்று. சிறு பூச்சிக்கும் சிறு கூட்டத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சிறு பூச்சி அப்படி சொன்னாக்கா இவன் தனியா வந்தான் பாருங்க, யாருமே இல்லாம அனாதையா, அதுதான் பூச்சி. யார் வேணாலும் அவனை கொல்லலாம், எப்படிப்பட்டவங்களும் கொல்லலாம். ஆனா இப்போ அவன் ஒரு கூட்டமா மாறி இருக்கிறான், சிறு கூட்டம். இப்ப எல்லாரும் கொல்ல முடியாது. அவனை பார்க்கலும் பலசாலிகள் தான் அவனை கொல்ல முடியும். அப்ப அவனை பார்க்கலும் பலசாலிகள்னா 400 பேரோட ஒருத்தன் வரான். 400 பேரோட ஒருத்தன் வரான். அப்ப இவங்ககிட்ட 400 பேர்கள்லாம் கிடையாது, கொஞ்சம் தான் இருக்கிறாங்க. ஒரு 11 பிள்ளைங்க, 11 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்புறம் 4 பொண்டாட்டி இருக்குது, வேலைக்காரி இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பேர் வந்தா கண்ணாகும், யோசித்து பாருங்க. அதனால தான் அவன் அலர்னான், மிகவும் பயந்தான் அப்படி சொல்லி இருக்குது, மிகவும் பயந்தான். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் தான் நான் நீ பூச்சி, உன்னை இஸ்ரவேலா மாத்தி உன்னை ஒரு கூட்டமா மாத்தி இருக்கிறேன் நான் உன்னை. நீ ஏன் பயப்படுற, நான் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், உனக்கு நான் துணை இருக்கிறேன்னு சொல்லி தைரியப்படுத்தினார். அப்போ சாதாரணமான சின்ன சின்ன விஷயத்துக்கு நாம பயப்படுறோம் அப்படின்னா கர்த்தர் என் கூட துணையா இல்லை, அவருதான் என் வலது கரத்தை பிடிச்சா நான் எதுக்கு பயப்படணும், அப்ப கர்த்தர் என் கூட இல்லைனாக்கா அற்பமான காரியத்துக்கெல்லாம் அலறி 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 திடுக்கிட்டு பயப்படணும். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அலறி சாகும், தைரியமே இருக்காது.
இந்த தைரியம் நம்மளை விட்டு போயிடும். அவளை சுத்தி இருக்கிறதான பயங்கரம் அவங்களை திடுக்கிட பண்ணும். அடுத்தது, அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். திடுக்கிட்டாச்சுன்னா என்ன அவன் யோசித்து பாருங்க. திடுக்கிட்டாச்சு அப்படின்னா பயந்துட்டோம் அப்படின்னாக்கா, பயந்தவனே என்ன பண்ணுவாங்க, அடுத்தது ஓடதான் செய்வான். அங்க இருந்து திசை தெரியாம கண்ணு மூடி ஓடுவாங்க, கண்ணு முன்னு தெரியாம ஓடுவாங்க. நான் ஒரு நாள் இந்த கொடைக்கானல் பக்கத்துல பண்ணக்காட்டுல இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போனோம் பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஓட தாண்டி போனோம் ஒருத்தர் வீட்டுக்கு. அப்ப அந்த காட்டு மாடு இல்ல, அந்த மூச்சு விடுங்க, அவ்வளவுதான் ஒன்னும் பாருங்க. நான் தலை தெரிக்க, ஜெயராஜ் பிரதர் கட்சின்னு ஓடன. அவர் ஓய் ஓய்ன்றார். எங்க ஓடுறன்னே தெரியாம ஓடினேன். அவங்க பசங்க 4 பேர் அப்படி ஒருத்தன் இப்படி ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் ஓடுறாங்க. பிரதர் எங்க ஓடுறாரு பாடுறா புடுறாடுறாங்க. பிடிச்ச பேரு தட்டு 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 தட்டுன்னு அடிக்குது. அப்படியே வீட்டுல கூட்டு வந்து உட்கார வச்சா அவர் எதுவுமே பேசல. எதனா பேசினா பயந்துட்டேன் நான். அதனால உட்கார வச்சு நெஞ்ச தள்ளிக்கிட்டே இருந்தார். அப்புறம் கொஞ்சம் குடிங்க, டீ குடிங்க அப்படி சொல்லி கருப்பை காப்பி போட்டு கொடுத்தார். கொஞ்ச நேரம் கூச்ச உட்காந்து என்னாச்சுன்னாக்கா, மாடு அது அங்க உட்காந்துட்டு இருந்திருக்கும் பிரதர். நீங்க வரும்போது யாராவது ஆளை பார்த்தா அப்படிதான் புசுன்னு மூச்சு விடாது. அதுக்காக ஒண்ணுங்க கேவலப்பட்டு போயிட்டேன். அப்போ நம்மள சாதாரண விஷயம்தான் தலை தெறிக்க ஓட வரும். அவன் கால் எங்க போகுதுன்னே தெரியாம ஓடுவான். படிங்க இப்ப அந்த வசனத்தை. சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ண. நான் போற பாதை ஏது, நான் எங்க ஓடுறேன், என்ன பண்றேன்னு தெரியாம அலறியாச்சு ஓடுவான். வீட்டுல கூட பாருங்க, எதனா ஒரு காரியம் வந்துச்சு அப்படி சொன்னா, சின்னதா ஒரு பாம்பு கும்பு வரட்டுமே, எங்க போறதுன்னு தெரியாது. கிச்சனுக்குள்ள ஓடுவோமா, பெட்ரூமுக்குள்ள ஓடுவோமா, எங்க ஓடுவோன்னு தெரியாது. கத்தி கூச்சல் போட்டு எங்கேயாவது போய் முட்டி மோதினா கூட அப்ப வலியே தெரியாது. எதுலையாவது போய் செவுத்துல முட்டினா கூட வலியே தெரியாது. அதுக்கப்புறமா தான் ஐயோ இங்க வீங்கி போய் கிடக்குது, அங்க வீங்கி போய் கிடக்குது, எப்போ நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. திசை தெரியாம திக்குமுக்காக அவனை ஓட வைக்கும். ஏன்? கர்த்தர் காலம் பிடிக்கல, வலது காலத்தை பிடிக்கல. அதனாலதான் நம்மள பயமூர்த்தி நம்ம காலை எங்கெங்கயோ ஓட வைக்குது. அப்போ நான் இன்னும் துர்மார்க்கனுடைய லிஸ்டுக்குள்ள இருக்கிறேன். 11. அவன் பெலனை பட்டினி தின்று போடும், அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். அவனுடைய பெலனை பட்டினி தின்று போடும் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்க? அவன் பெலனை பட்டினி தின்று போடும். சோம்பேறி, வேலைக்கு போக மாட்டாங்க. வேலை செய்யணும்னு எண்ணம் வராது, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. படுத்துக்கிட்டே வேலைக்கு போலியா முடியல, அங்க போலியா முடியல, இங்க போலியா முடியல, இதை செய்ய முடியல, இதை பண்ண முடியல. அவங்கள பட்டினி தின்னு போடும். அவங்க பெலனை பட்டினி தின்னு போடும். இவங்க வேலை செய்யத்தா தானே சாப்பிடு. பவுலே சொல்றான், நாங்கள் வேலை செய்யாமல் உங்ககிட்ட சாப்பிடல, நாங்கள் எங்கள் கைகளால வேலை செய்தோம். கூடாரம் பின்னுமே, கூடாரம் வேலை செய்தானே உங்களை சாப்பிட்டோம். உங்களை நாங்க வருத்தப்படுத்தணுமா? கொடுங்க இல்லையே. நாங்க உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களை வருத்தப்படுத்தலையே. நாங்கள் எங்கள் சொந்த கைகளால வேலை செய்தோம், நாங்க ஒன்னும் சோம்பேறி இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்போ இவனுடைய பலனை பட்டினி தின்னு போடணும் அப்படி சொன்னாக்கா, இவர் எதையும் செய்யாம எதையும் பிரயாசப்படாம வாயில வந்து ஊட்டணும். சாப்பிட்டு ஆத்தார கண்ணை முடிச்சா. சில பெத்தவங்க பிள்ளைங்களை கூட்டாம தூங்கிட்டு இருக்கும் போதே படுத்துட்டு இருக்காங்க. சாப்பாடு வேணாம். இப்ப வாயில ஊட்டுவாங்க, திணிப்பாங்க. அப்படி படுத்துக்கிட்டு பொட்டோன்னு ஒன்று வச்சு எலும்பு சாப்பிடு அப்படின்னு சொன்னாக்கா கடவுள் சாப்பிடாங்க. செல்லம் கட்டி ஊட்டி என்னத்த பண்ற? அவனுடைய பலனை பட்டினி தின்னு. பட்டினி சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும்? சாப்பிட்டாதான் பலன், சாப்பிடலன்னா பலன் இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு நம்ம கதை. அடுத்தது, அவன் பலனை பட்டினி தின்னு போடும், அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். அவனுடைய பக்கத்துல கேடு ஆயத்தப்பட்டு நிற்குமா? ரெடியாக்க நான் வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேடு என்னது? வியாதி. சாப்பிடாம இருந்தா வியாதி வரும்.
நான் இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன், இந்த வரேன் ஆயத்தமா இருக்கிறேன், வந்துட்டேன். நான் கூட மத்தியானம் சாப்பிடாம இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா வீடு சுத்துது. தூங்கி எழுந்தோன்னா வீடு சுத்துது, இப்படி சுத்துது, தலைக்கு இப்படி போகுது, எங்க போகுது தெரியல. லோ சுகர் வந்துச்சா, சுகர் ஹையா மாறிடுச்சா, என்னதான் நடக்குது எனக்கு? எழுமணம்னா அப்படியே கீழே ஊற மாதிரி தெரியுது எனக்கு. எழுமாம அப்படியே படுத்துக்கிட்டேன், கெட்டிமா கட்டில பிடிச்சிக்கிட்டு. கண்ணை திறந்தா இப்படி சுத்துது, கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது, பட்டினி சாப்பிடாம இருந்ததுனால அப்படி ஆகிப்போச்சு நம்மளுக்கு. அப்புறமா சொன்னேன், சாப்பாடு மத்தியானம் சாப்பிடாம இருக்க மாட்டேன், மத்தியானம் சாப்பாடு ஒண்ணு வேணும். சாப்பிட்டேன், சரியா போச்சு. அப்போ அவனுடைய பலனை பட்டினி தின்னு போடுது. இன்னொருத்தர் ஆயத்தமா ரெடியா நிக்கிறாரு உள்ள வரத்துக்கு. யாரவரு படிங்க. அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும். ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்திலேயே நிக்கிறார். நான் வரத்துக்கு தயாரா இருக்கேன், அப்படியே இருங்க. கேடு ஆயத்தமா இருக்கு உள்ள வர்றதுக்கு. அப்போ சோம்பேறிகள், வேலை செய்யாதவர்கள், இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டான். பட்டினி அவங்களுடைய வெள்ளத்தை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வியாதி அவங்களுக்கு வரும், வியாதி பிடிச்சிடும். அப்போ அவங்க யாரு? துர்மார்க்கருடைய லிஸ்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆயத்தமா இருக்கு அவங்களை வியாதி பிடிக்க. அடுத்தது, அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். அது அவனுடைய அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். முழு உடம்ப இல்ல, நல்லா கவனிங்க. நம்முடைய சரீரத்துல நிறைய அவயவங்கள் இருக்கு, அதான் அங்கம் அப்படி சொல்லியிருக்கு. என் சரீரத்துல அந்த அங்கம் போயிடுச்சு, இந்த அங்கம் போயிடுச்சு சொல்றாங்களே. அங்கம் என்றால் என் சரீரத்துல அவயவங்கள். அவயவங்கள் அப்படி சொன்னா கை, காலு இதெல்லாம் கிடையாது. இந்த நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய உடம்புக்குள்ள ஈரல் இருக்கு, மண்ணீரல் இருக்கு, இருதயம் இருக்கு, குடல் இருக்கு, சிறு குடல் இருக்குது, பெருங்குடல் இருக்குது, குடலுக்கு மேல இருக்கிற கொழுப்பு இருக்கு, குடலுக்கு உள்ள இருக்கிற கொழுப்பு இருக்கு, ஜவ்வு இருக்கு, உடம்புக்குள்ள நிறைய இருக்கு. அந்த வலிகளை பத்தி பேசும்போது அந்த ஜவ்வு உள்ள, குடலுக்கு உள்ள இருக்கிற ஜவ்வும், குடலுக்கு மேல இருக்கிற ஜவ்வும், அப்புறமா கொழுப்பு, கிட்னி, குண்டிக்காய், அந்த காய், இந்த காய் சொல்றாங்க. அதெல்லாம் இதுல இருக்கு. இது என்ன பண்ணோம்னாக்கா, நம்முடைய சரீரத்துல இருக்கிறதான எந்த அவயவத்துல ஒன்ன காலி பண்ணிடும். படிமா அந்த வசனத்தை மறுபடியும். அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். அவனுடைய அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய அங்கத்தின் பலன் அப்படி சொன்னா, எனக்குள்ள எல்லாம் பார்ட்டும் இருக்கு பத்தியா, அந்த பார்ட்லாம் வேலை பண்ணிட்டு இருப்பாரு. அவருடைய வேலையை பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம சும்மா இருந்தா கூட உள்ள வேலை பண்ணிட்டு இருக்கணும். அந்த உள்ள இருக்கிற வேலை நின்று போச்சு வச்சுங்க, இருதயம் டப் 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 டப்னு அடிக்கணும்னு வச்சுங்க. அவர் வேலையை நிறுத்தினாருன்னா என்ன ஆகும் தெரியுமா? மூக்குல போற காத்து நின்றுடும். இன்னும் அப்படி ஏறிச்சு இறங்கவே இல்லை, அவருக்கு நின்று போச்சு. அவர் வேலை நின்று போச்சுன்னா நம்ம காலி ஆயிடுவோம். அடுத்தது ஒன்னா ஸ்டாப் ஆவார். கொஞ்ச நேரத்துக்குள்ள செத்துடுவோம், கொஞ்ச நேரம் தான் செத்துருவோம். அதனாலதான் சாவதுக்கு முன்னால இருதயத்தை போட்டு டபுக்குன்னு போட்டு அழுத்துறாங்க. இங்க போட்டு நல்லா அழுத்துறாங்க, அழுத்தி வாயில ஃபுல் ஊதுறாங்க. உள்ள காத்து போய் அந்த ரத்தத்தை எடுத்து நீ இருதயத்துக்குள்ள போகணும். அதனாலதான் வாயில ஊதுறாங்க. அந்த வாயில ஊதுற காத்து ரத்தத்தை கொண்டு போய் இருதயத்துல சேர்த்து இருதயத்தை வந்து வேற இடத்துக்கு போகும். அப்போ மறுபடியும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும். அப்ப சில பேர் பழிச்சுப்பாங்க, சில பேர். ஆகவே இருதயத்தின் அங்கத்தினுடைய பலத்தை அது குறைக்கும். அப்படின்னா அது வேலை செய்யறத ஸ்டாப் பண்ணணும்னு அர்த்தம். வியாதி உள்ள கூறும்போது சாதாரணமா வராது. எதையோ ஆட்கொள்ளும் நம்ம நினைக்கோம்னா ஒரு பகுதியை மட்டும் காலி பண்ணும், இல்லைன்னா ஒரு உறுப்பினுடைய வேலையை நிறுத்திடும். அப்ப என்ன ஆகும் சொல்லும், லிவர் பாருங்க சரியில்லை, உங்களுக்கு கிட்னி போயிடுச்சுங்க, உங்களுக்கு இருதயத்துக்குள்ள போறதான ரத்த ஓட்டம் நிக்குதுங்க, அந்த 3 குழா வரும், அந்த 3 குழால எதனோ ஒன்று அடைப்பு வந்துடுச்சுங்க, அதனால உங்களுக்கு அப்படியே அடிக்கடிக்கு நெஞ்சு வலி வரும், ஹார்ட் அட்டாக் வரும், அது வரும், இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா, கொழுப்பு போய் அடிச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பைபிள்ல சொல்லி இருக்குது, ஒரு துர்மார்க்கனுக்கு இது நடக்கும். அவனுடைய அங்கத்தினுடைய பலனை அது அழிச்சு. அடுத்தது, பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும். பாத்தீங்களா, பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பட்சிக்கும். அப்படின்னாக்கா இவர் சாவல, இன்னும் இவர் சாவல, உயிரோட தான் இருப்பாரு, ஆனா அவயவங்கள் செத்து போகும். ஸ்ட்ரோக் வருது, மனுஷங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது, கீழே ஊழ்ந்த உடனே அப்படி ஸ்ட்ரோக் வந்து வாய்க்கு ஓடிட்டு போயிடும்.
கை மட்டும் ஒர்க் ஆகாது, கால் மட்டும் ஒர்க் ஆகாது. ஒரு சைடு வேலை செய்யும், ஒரு சைடு வேலை செய்யும். அவங்க ஸ்டிக்கை வச்சு நடப்பாங்க. எந்த தூக்கம் இல்லைன்னு காலை எடுத்து வைக்க முடியாது. காலை யாருன்னா ஒரு ஆள் தான் எடுத்து வைக்கணும். மறுத்து போயிருக்கும், சொர்ணம் இருக்காது. இந்த கையில நம்மளுக்கு அடிச்சாலும் எந்த வழியும் இருக்காது, காலில் அடிச்சாலும் எந்த வழியும் இருக்காது. ஒரு சைடு ஃபுல்லா ஒண்ணு வேலை செய்யாது. அதான் ஸ்டோவ். அப்படின்னாக்கா ஒரு சைடு அவங்களுக்கு செத்து போச்சு, பயங்கரமான மரணம் அவர்களுடைய அங்கங்கள்ல வரும். அப்ப ஒரு சைடு எல்லாம் காலி ஆகி போச்சு. அப்ப கிட்னி போயிடுச்சு சொல்றாங்க, உயிரோட தான் இருக்கிறான். கிட்னி போனாலும் சாவல. அப்ப அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்றாங்க. கிட்னி செய்ய வேண்டிய வேலையை ஒரு மிஷின் செய்து கொடுக்குது. வாரத்துக்கு 3 வாட்டி அவங்க செய்யணும், இல்லைன்னா ரத்தம் கெட்டு போயிடும், செத்துருவாங்க. அப்போ நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கிறதான ஒவ்வொரு உறுப்பும் ஜீவனுக்கு ஏதுவான சில கிரியைகளை செய்துட்டு இருக்கும். ஆனா இது என்ன பண்ணுது? பயங்கரமான மரணத்தை அங்கங்களுக்கு உண்டாக்கு, நம்முடைய அங்கங்களுக்கு உண்டாக்கும். அப்படி உண்டாக்குச்சுன்னா ஒரு பார்ட்டா போயிடும், ஒரு பார்ட்டா காலியாகும். ஆனாலும் நம்ம இழுத்துட்டு உயிரோட இருப்போம். நிறைய பேர் படுத்து படிக்கையா இருப்பாங்க, உயிரோட தான் இருப்பாங்க. ஆனா உள்ள ஒண்ணும் வேலை செய்யாது. அப்படிப்பட்டதான் அதான் அவனை சுற்றி அவனுடைய சரீரங்கள் அங்கங்க பயங்கரமான மரணங்கள் சம்பவிக்கும். அடுத்தது, அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோட பிடுங்கப்படும். அவனுடைய நம்பிக்கை அவனுடைய கூடாரத்திலிருந்து, அப்படி சொன்னா அவர் சரீரம் தான் இந்த கூடாரம். இந்த கூடாரத்தை விட்டு பிரிஞ்சு தேவனோடு இருக்க விரும்புறேன், ஆசையா இருக்கு. ஆனாலும் இந்த உயிரோடு இருந்தா உங்களுக்கு நான் பிரயோஜனமா இருப்பேன், எதனா அவனுக்கு சொல்லிக் கொடுப்பனே, அதனால நான் சீக்கிரமா சாப்பிடாது. இந்த கூடாரம்ன்றது இந்த சரீரம் தான். இப்போ என் சரீரத்துல இருக்கிற அவயவங்கள்ல ஏதாவது ஒண்ணு ஃபால்ட் ஆகி போச்சு, வேலை செய்யல அப்படின்னா நான் உயிரோடு இருப்பேன்ற நம்பிக்கை என்னை விட்டு போயிடும். அவன் நம்பிக்கை வேரோடு விடுங்க. ஒன்னும் இல்லை, கவலைப்படாதீங்க, நீங்க சுகமா இல்லைங்களா, எங்க சுகமா போனேன், பழைச்சுப்பீங்க, நான் எங்க பழைச்சு போனேன், நல்லாயிடும், நான் எங்க நல்லா போறேன், அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில வேரோட நம்பிக்கை போயிடுச்சு. அதனால தான் நான் எங்கன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்களுடைய சரீரத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி தெரியறதுனால எங்க பழைக்க முடியும். நீங்க சொல்லுவீங்க, சரி ஜபிச்சுக்குங்க, நம்ம ஜெபம் பண்ணும், நடக்காது, ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நாம விசுவாசமே ஜெபம் பண்ணுவோம், எழும்பிடுவாங்க, சரியாகும், அந்த உறுப்பு மாறிடும், இந்த உறுப்பு மாறிடும் அப்படின்னா சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவங்களுக்கு நம்பிக்கையே வராது. ஏன்னா நம்பிக்கை தான் வேரோட குடிங்கிட்டாங்களே. மரத்தை வெட்டினா வேறு உள்ள இருக்கும். தண்ணீர் வாசனை கண்டால் முளைக்க ஆரம்பிக்குவான். தண்ணி கூட ஊத்த தேவையில்லை. யோபுல சொல்லி இருக்குது, தண்ணீர் வாசனை கல்லும் காணும் போது அது முளைச்சிடுது. அப்படி படிச்சிருக்கீங்களா வசனம்? யோபு 14வது அதிகாரத்துல இருக்கு பாருங்க, 10வது வசனமா இதுல இருக்கு பாருங்க. 9. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து மேலுள்ள வசனத்தை வாசிங்க. மரத்தை வெட்டி ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை இருக்கு. ஒரு மரத்தை குறிச்சு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வெட்டி போட்டா கூட அது முளைக்கும் அப்படி சொல்லி நம்பிக்கை இருக்கான். படிக்க மறுபடியும் அந்த வசனம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து. அதோடைய அடிக்கட்டை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேர் இல்ல, அடிக்கட்டை. வெட்டி போட்டு மேல இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேல இருக்கிறதான கட்டை தான் அடிக்கட்டை அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த மேல் பகுதியெல்லாம் வெளியே போய் காஞ்சி போய் ஒன்னும் இல்லை, அது விறகா மாறிடும். ஆனா உள்ள வேர் இருக்கும். அதோடைய தண்ணீர் வாசனை காலும் போது அந்த வேர்ல இருந்து மறுபடியும் ஒரு துளிர் முளைச்சு வரும். நம்ம எத்தனையோ செடி கொண்டு வந்து வைக்கிறோம், மேல இருக்கிறது கட்ட மாதிரி ஆயிடும், அது முளைக்காது. ஆனா கீழே இருந்து ஏதோ ஒரு பச்சையா இருந்து முளைச்சு வருது பார்த்தீங்களா, கீழே இருந்து முளைச்சு வருது இல்லையா, அதுதான். அப்ப அடிக்கட்டைனா வெட்டின இடத்துலதான் அந்த அடிக்கட்டை. அந்த அடிக்கட்டை செத்து போயிடும் மரணம் வந்தாலும். ஆனா தண்ணி வாசனை கண்டா உள்ள வேர் இருக்கிறாரு, அவர் மூலயமா வெளிவந்துடும். ஒரு மரத்தை வெட்டினா கூட அதுக்கு நம்பிக்கை இருக்குது, முளைச்சு வரும். ஆனா ஒரு துர்மார்த்தனுக்கு நம்பிக்கை வேரோட பிடுங்கப்படும். வேர் இல்லாம போயிடும். வேர் இருந்தா தானே எதனா முளைக்கும். எங்க செத்துருவேன் அவ்வளவுதான், இந்த வியாதி என்ன கொண்டுட்டோம், வியாதி கொண்டுட்டோம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்பிக்கை சுத்தமா போயிடும். நம்பிக்கை அவங்களோட சுத்தமா போயிடும். அடுத்தது, அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். அது அவனை
பயங்கர ராஜாவிடத்துல துரத்தமா. யார் அந்த பயங்கர ராஜா? யார் அந்த பயங்கர ராஜா? அவன் தான் நரகத்தின் அதிபதி லூசிபர், பிசாசு. அந்த பயங்கரத்தின் அதிபதி சாகும் போது அலறாங்க, தோவரான் என்ன கட்டுறான், தோவரான் கருப்பா வரான், அங்க வரான், இங்க வரான்றாங்க. பார்த்தீங்களா? சாக போறதுக்கு முன்னால நிறைய பேர் புலம்புவாங்க, வரான் எனக்கு என்ன தூக்கிட்டு போக வரான், என்ன கட்ட வரான் அப்படி சொல்றாங்க இல்லையா நிறைய பேர். இதெல்லாம் யாருன்னா பிசாசு வருவாங்க. பேய் வர்றதுனால தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் சாகுற நேரத்துல. அப்படி வரும்போது அவங்க அலறாங்க, பயங்கர ராஜாவிடத்துல அவனை தோரத்தும். நீ எங்க செத்து போறப்பாரு, இவங்கிட்ட தான் மாட்டப்பாரு. அவருன்னா அழகா பவுடர்லாம் பூசிட்டு மேக்கப் போட்டுட்டு லிப்டிக்கெல்லாம் போட்டு உட்காந்து போடுறேன் வாங்கன்னு மூஞ்ச பார்த்தாவே சாவரமா இருக்கும். ஐயோ இவங்கட்டியா நீ 2 கொம்பு முளைச்சிருக்கோம், மூக்கு இருக்குமோ இருக்காதோ தெரியாது, வித்தியாசமா இருப்போம், காதுக்குதான் நீட்டா வச்சு. எங்க செட்டு ஒரு பிரதர், நாகலாந்து பிரதர், அவர் பார்த்தாலும் பிசாசு. ஆண்டவர் பார்த்த அடுத்த 3 நாள்ல பேய் வந்துடுச்சான் அவங்க. ஆண்டவர் காத்து கூத்துல வா 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 டைம் இல்லை வா அப்படி சொல்லி கூட்டாரு. அடுத்து 3 நாள் செம்ம குடிச்சிட்டு இருந்தானா. வந்து இந்த பேய் வந்து நீச்சான் அப்படி பயங்கரமா. அது வால் அப்படி தூக்கி நின்றுக்குதான் கொக்கி மாதிரி. கண்ணு ரெட் கலர் இருந்துச்சான், பல்லுலாம் வித்தியாசமா இருந்துச்சான். சிரிச்சுட்டான். அவங்க அண்ணன் அங்க கட்டில படுத்திருந்தாரு, இவன் இங்க படுத்திருந்தானா. முடியெல்லாம் நட்டுக்குச்சு அப்படி சொல்றான். குடி வெறியில இருந்தா முடியெல்லாம் நட்டுக்குச்சு. நான் இழுத்து போத்தி படுத்துக்கிட்டேன் அப்படின்னா. ஹிந்தி தான் பேசுவான். அப்போ முடிஞ்சு காலையில பார்த்தா அவங்க அண்ணன் உடம்பு முழுவதும் அப்படி கொப்பளமா வந்துருச்சு. பேய் வந்து பக்கத்துல நின்றுட்டு போகும்போதே உடம்பு முழுவதும் கொப்பளமா வந்துருந்துச்சு. யோசித்து பாருங்க, பயங்கர ராஜாவிடத்துல அவனை துரத்தம் அப்படின்னா எங்க போவான் அவன்? இந்த மாதிரி ஒரு ஆவிகிட்ட தான் போகணும், வேற வழி இல்லை. அதனால்தான் அவனை பயங்கர ராஜாவிடத்துல துரத்தும். நம்பிக்கை வேரோடு அற்று போகும். அவனை மரணம் பயங்கர ராஜாவிடத்துல போகும். அலறி 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 சாக வேண்டியதா. அடுத்தது, அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். பாத்தீங்களா? அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போனதினால் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? என்னது ஒன்றும் இல்லாமல் போச்சு? நன்மை எதுவும் இல்லாம போயிடும். ரட்சிப்பு அவனுக்கு இல்லாம போச்சு, விசுவாசம் அவனுக்கு இல்லாம போச்சு, நம்பிக்கை அவனுக்கு இல்லாம போயிடுச்சு, பக்தி அவனுக்கு இல்லாம போயிடுச்சு, தெய்வீகம் அவனுக்கு இல்லாம போயிடுச்சு, நல்மன சாட்சி அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் அவன் வாழ்க்கையில இருந்து ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. ஒன்றும் இல்லாமல் போனதுனால இப்ப கந்தகம் அவன் வாசல் தெளிக்கப்படும். வாசல் அப்படி சொன்னா வாய் தான். கந்தகத்தை தான் அவன் வாயில ஊத்துவாங்க. மணி 8 ஆயிடுச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு நாளைக்கு சாயந்தரம் சொல்றேன். துர்மார்க்கருடைய ஆலோசனையில இவனுக்கு தோணும் பாவிகளை எடுத்தா பரிகாசகரை எடுத்தோம்னா எங்க போவீங்கன்னு தெரியாது. ஆகவே தயவு செய்து வீட்டுல போய் மறுபடியும் படி. நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? நம்ம வீடு கூட இதான் இருக்குதா? நம்முடைய வீட்டின் அடுப்பு நெருப்பு கூட அணைஞ்சு போகுதா? என் வீட்டு விளக்கு அணைஞ்சு போகுதா? கண்ணில நான் அகப்பட்டிருக்கிறேன்னா, எந்த கண்ணிலையாவது நான் சிக்குண்டு கிடக்கிறேன்னா, வெளியே வராம தவிக்குதா? என்ன பயம் உறுத்துது? எந்த விஷயம் என்ன பயப்படுத்துது? எதை கண்டு நான் திடுக்கிட்டு போறேன்? எந்த ஆலோசனை என்ன தரையிட விழ பண்ணுது? எந்த காரியமெல்லாம் என்ன தாறுமாறா ஆக்குது? சில காரியங்கள் என்ன தலைக்கீழாய் கரைச்சி வைக்கணும். அந்த மாதிரி ஒரு காரியமெல்லாம் என் ஜீவியத்துல வரக்கூடாது. ஆண்டவரே சிந்திச்சு நிதானித்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு காரியம் சொல்லணும், அகப்படக்கூடாது சுவாமி. ஏதாகிலும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தால் என தயவாய் வெளியே கொண்டு வா. அந்த பயங்கர ராஜாவிடத்துல நான் போக விரும்பவில்லை. என் அங்கங்களிலே மரணம் ஏற்படக்கூடாது. நீ ஜீவாதிபதி, ஜீவனை கொடுக்கும்படியாய் தான் வந்தேன். அந்த ஜீவனை நீ பரிபூர்ணப்படுத்த வந்தேன். நான் உம்முடைய கரத்தின் நிழலிலே இருக்கிறேன். நான் உம்முடைய கரத்திலே இருக்கிறேன் சுவாமி. எனக்கு நீர் உதவி செய்யும். எனக்கு நீர் உதவி செய்யும். எனக்கு நீர் உதவி செய்யத்தான் வேணும்.